Hello everyone, this is Madan Kumar. Welcome to SQL for Academy. Before starting today's class, I would like to tell one more thing. So last class யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ நம்மளோட சேனல் போயிட்டு SQL for Academy அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம சேனல் வரும். அதில் போய்ட்டு லாஸ்ட் கிளாஸ் செக் பண்ணுங்கள். ஸோ அதோட கண்டினியூஸ் கிளாஸ் தான் டுடே. ஓகே, இன்னொரு கிளாஸ் என்னென்னா கேட்டகரிஸ் ஆஃப் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் டைம் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அதில் நம்ம செக் பண்ணோம் இல்லையா. ஸோ அது ஒன்று வந்துட்டு நம்ம ரியல் டைமில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு இருக்குது நம்ம டிக்யூஎல். ஸோ டிக்யூஎல்ல நம்ம இருக்கிற ஒரே ஒரு கிளாஸ் என்ன செலக்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு இந்த செலக்ட் கிளாஸ் வந்துட்டு செலக்ட் இது வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு நம்ம query பண்ணுறதுக்கு நம்ம இந்த செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிளாஸ் யூஸ் பண்ணோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள். எம்ப்ளாயிஸ் இது டேபிள் நேம். ஸோ எம்ப்ளாயிஸ்ன்றது வந்துட்டு டேபிள் நேம். ஸோ இந்த நீங்கள் எந்த டேபிள் நேம் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேபிள் நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவுட்புட்டாக காட்டும். ஓகேவா. ஸோ இது செலக்ட் கிளாஸோட பர்பஸ். நெக்ஸ்ட் இந்த டிஎம்எல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம டிடிஎல்ல அந்த ஃபஸ்ட்டு கிரியேட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட். ஸோ டிடிஎல்ல ஃபஸ்ட் ஒன் கிரியேட். ஸோ இந்த கிரியேட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே பார்க்கலாம் இல்லையா. ஸோ இங்கே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களா. இந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது தான் நம்ம சிம்பிளாக கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ கிரியேட் என்ன கிரியேட் பண்ணோம், நம்ம டேபிள் கிரியேட் பண்ணோம். டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் வந்து டெம்ப் ஃபைல் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இங்கே நம்ம டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம எந்தெந்த மாதிரி வந்துட்டு டேட்டா டைப்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். யாராவது பார்க்கலன்னா SQL for Academy போயிட்டு அந்த டேட்டா டைப்ஸ் பாருங்கள். ஏன்னா அது பேஸ் பண்ணி நம்ம டேபிள் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் கிரியேட் டேபிள். நான் டேபிளுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஓப்பன் த ப்ராக்கெட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இஎம்பி ஐடி நான் கொடுக்குறேன். ஐடி வந்து நம்பரில் இருக்கும். ஸோ நல்லா இந்த நம்பர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் இஎம்பி நேம் கொடுக்குறேன். இஎம்பி அண்டர்ஸ்கோர் நேம் கொடுக்குறேன். நேம் வந்துட்டு வேர்கேர் 2ல இருக்கும். ஸோ அதனால் வந்து டேட்டா டைப் வந்துட்டு வேர்கேர் 2 கொடுக்குறேன். அந்த லென்த்து வந்துட்டு நம்மளோட லென்த்து 50 நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நான் டேட் ஆஃப் ஜாயின் நான் கொடுக்கணும். டேட் ஆஃப் ஜாயின் கொடுக்குறேன். அது டேட் ஃபார்மேட்டில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுக்கு. டிபார்ட்மெண்ட் ஐடி அது எப்பவுமே நம்பரில் இருக்கும். ஸோ நம்பர் டைப் நம்பரில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சேலரி வந்துட்டு நம்பர் கொடுக்குறோம். க்ளோஸ் த ப்ராக்கெட் செலக்ட் அண்ட் என்டர். ஸோ இங்கே நமக்கு எரர் வந்துச்சு. என்ன எரர் இருக்குன்னா ஆல்ரெடி யூஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு. ஸோ இந்த டேபிள் வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. ஸோ நான் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி அந்த டேபிள் இருக்குது அப்படின்ட்டு. அந்த டேபிள் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சரிங்க டெம்ப் ஃபைல் 2 நான் கொடுக்குறேன். ஓகே, இதுவும் ஆல்ரெடி இருக்குது. ஓகே, நான் டெம்ப் ஃபைல் 3 கொடுக்குறேன். ஸோ நமக்கு என்ன இருக்குது, இப்போ டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி செலக்ட் கிளாஸ் போயிட்டு இங்கே செலக்ட் கிளாஸ் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்கோம்ல. அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா டெம்ப் ஃபைல் 3 இதை கொடுக்கணும். ஸோ நம்ம எம்ப்ளாய்டு கொடுத்தோம். எம்ப்ளாயி ஐடி காலம் நேம் இருக்குது, எம்ப்ளாயி நேம் இருக்குது, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஜாயின் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது, அதுக்கப்புறம் சேலரி இருக்குது. ஸோ இதை தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இது டிடிஎல் கமெண்ட். இங்கே இப்போ டிஎம்எல்க்கு வருவோம். ஓகேவா. ஏன் இந்த டிடிஎம்எல் பண்ண பிறகு நான் டிஎம்எல் பண்ணுறேன்னா இந்த கிரியேட் பண்ண, ஏன்னா இந்த டேபிள் கிரியேட் பண்ணாதான் என்னால் இன்சர்ட் பண்ணுறதோ அப்டேட் பண்ணுறதோ டெலீட் பண்ணுறதோ மெர்ஜ் பண்ணுறதோ என்னால் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த டிடிஎல்ல ஃபஸ்ட்டில் இருக்கிற கிரியேட் அந்த கமெண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணோம். ஒரு டேபிள் நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா டேபிளில் வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இன்சர்ட் ஆப்ஷன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணோன்னா இன்சர்ட் இன்ட்டு எதில் இன்சர்ட் பண்ணோம், இந்த டேபிளில் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக இன்சர்ட் கொடுக்கணும். அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணோம். கரெக்டாக அதுக்கு வேல்யூஸ் ஓப்பன் த ப்ராக்கெட். ஸோ எம்ப்ளாயி ஐடி நம்பராக கொடுக்கணும். ஸோ நான் 100 கொடுக்குறேன் எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி நேம் வந்துட்டு நான் வந்துட்டு ராஜு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்துட்டு
இது ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும் 10 10 2024 இது டேட் ஆஃப் ஜாயின் நான் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். ஸ்ட்ரிங்கை நீங்கள் இங்கே ஒரு சிங்கிள் கொட்டேஷன் ஒரு சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடி வந்துட்டு நான் 10 கொடுக்குறேன். இவரோட சேலரி வந்துட்டு ஒரு 30,000 நான் கொடுக்குறேன். ஓகே, க்ளோஸ் த ப்ராக்கெட், என்ட்ரு கொடுங்க. ஸோ 1 row இன்சர்ட். சரி, ஓகே, 1 row இன்சர்ட் ஆயிடுச்சு. அது இன்சர்ட் ஆயிடுச்சு நம்ம எப்படி செக் பண்ணால் ஒன்று சிம்பிள். ஸோ இது செலக்ட் query பண்ணோன்னா ஸோ இங்கே ஒரு ரோ இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை ரோவை நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணுறது மேக்ஸிமம் சார் காப்பி பண்ணுறது மோஸ்ட்லி ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் எடிட் வேல்யூஸ் கொடுங்க. அது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு மெமரிஸ் ஆகும். ஓகே, இன்சர்ட் இன்டு temp3 values, open the bracket, இங்கே 101 கொடுக்குறேன். இங்கே நான் வந்துட்டு நேமு தாமன்னு கொடுக்குறேன். டேட் ஆஃப் ஜாயின் வந்துட்டு 05/06/2023 நான் கொடுக்குறேன். இவரோட டிபார்ட்மெண்ட் ஐடி வந்துட்டு 10 20, இவரோட சேலரி வந்துட்டு 35,000 கொடுக்குறாங்க. ஓகே, என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ட்ரு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக என்ன பண்ணலான்னா நீங்கள் எல்லாமே வந்துட்டு இன்சர்ட் ஆனது எல்லாம் இன்சர்ட் பண்ண பிறகு எல்லாம் ஒன்றா சேர்த்து நீங்கள் என்ட்ரு கொடுக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இப்போது இன்சர்ட் ஆயிடுச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ 2 ரோஸு அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, இது இன்சர்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இப்போ நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்டேட் எப்படி பண்ணலான்னா அப்டேட் எதில் அப்டேட் பண்ணணும், நம்ம டேபிள் நேம் இந்த டேபிள் நேமில் கொடுக்கணும். டேபிள் நேம் செட் salary ஈக்குவல் டு 40,000. கரெக்டாக? 30,000 நம்ம 40,000 மாற்றணும். கரெக்டாக? வேர் salary ஈக்குவல் டு 30,000. நமக்கு என்ன ஆயிடுச்சு, 1 row அப்டேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அது நம்ம அப்டேட்டட்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ 40,000 rupees வந்து நம்ம சேலரி அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அப்டேட் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் delete. ஸோ இப்போ நம்ம delete எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு delete பண்ணோம், ஏதாவது வந்துட்டு ஒரு delete பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஒரு row இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் இன்டு temp3 values 102. ஓகே, கமா வந்துட்டு ஏன்னு கொடுக்குறேன். கமா டேட் ஆஃப் ஜாயின் வந்துட்டு 01/01/01/01 நான் கொடுக்குறேன். கமா டிபார்ட்மெண்ட் ஐடி 30, கமா சேலரி 5,000. இந்த ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக? இப்போ செக் பண்ணலாம் போயிட்டு. ஸோ இந்த ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரோ என்ன டெலீட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரோ எனக்கு வேண்டாம், ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணோம்னா இந்த டெலீட் கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? அது எப்படி டெலீட் பண்ணுறது ಅನ್ನೋதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன்னா வந்து டெலீட் பண்ணாதான் நம்மளால் வந்துட்டு அது கரெக்டாக அன்வான்ட் ஏதாவது இருந்துச்சு அதை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, டெலீட் பண்ணோம்னா டெலீட் ஃப்ரம் எதுலேருந்து டெலீட் பண்ணோம், நம்ம இப்போது இந்த டேபிள்லேருந்து டெலீட் பண்ணோம். கரெக்டாக? from table name where நம்ம இங்கே எம்ப்ளாய் ஐடி நான் வந்துட்டு emp id ஈக்குவல் டு 102 இந்த ரோ நான் delete பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா 1 row is deleted. 1 row delete ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட டேபிளுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அந்த டேபிள் delete ஆயிருக்கா இல்லை, அந்த ரோ delete ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு அந்த ரோ delete ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மெர்ஜ்ன்றது வந்துட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொன்னது கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, அதனால் வந்துட்டு லாஸ்ட்டாக நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிடிஎல் கமெண்ட்டில் ஆல்டர் பார்க்கலாம், ட்ராப் பார்க்கலாம், ரீநேம் பார்க்கலாம், ட்ரங்கேட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கமெண்ட் அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
ஸோ இங்கே கிரியேட் நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஆல்டர் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா வந்துட்டு ஆல்டர். இப்போது இதில் நான் ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னு நினச்சிங்களேன். இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடியான்னு இருக்கு இல்லையா, நான் வந்துட்டு ஷார்ட்டாக இதை வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியா நான் இருக்கணும் மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா ஆல்டர் கொடுக்கணும். எது ஆல்டர் பண்ணணும்? இப்போ நீங்கள் அதை காலம் நேம் வந்துட்டு நம்ம ஆல்டர் பண்ணோம். கரெக்டாக ஆல்டர் டேபிள், இதோட டேபிள் நேம் இது ஆல்டர் டேபிள் நேம். இது என்ன பண்ணோம்? நம்ம வந்துட்டு ரீநேம் பண்ணோம். கரெக்டா ரீநேம். எது நம்ம ரீநேம் பண்ண? இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி டு நியூ நேம். நான் இப்படி கொடுக்குறேன். என்ன எரர் தந்தீங்க? எரர் வந்துட்டு நாங்கள் பாஸ் பண்ணது. என்ன எரர் பாஸ் பண்ணீங்க? பார்ட்டிஷன் சப்ஷன் கீபோர்டு. எது நம்ம ரீநேம் பண்ணோம்? காலம் தான் ரீநேம் பண்ணோம். கரெக்டாக? ஸோ காலம் நேம் கொடுக்கணும் இங்கே. ஸோ நமக்கு ரீநேம் ஆயிடுச்சு. ஓகே, காலம் நேமும் நமக்கு ரீநேம் ஆயிடுச்சு. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடி என்றது வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி இருந்தது, இப்போ டிஏபி ஐடின்னு சொல்லிட்டு நமக்கு ரீநேம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ராப் பண்ணுறது. ஓகே, ஆல்டர் யூஸ் பண்ண நம்ம ரீநேம் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ட்ராப் பண்ணோம். எது ட்ராப் பண்ணோம்? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த டேபிள் எனக்கு ட்ராப் பண்ணணும், இந்த டேபிள் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டேபிளே ட்ராப் பண்ணிடலாம். அதை நான் சொல்கிறேன். ட்ரங்கேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரங்கேட் பண்ணணும் என்னன்னா ஸ்ட்ரக்சர் வில் பி தி சேம். இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இதில் இருக்கிற டேட்டா மட்டும்தான் நமக்கு ரிமூவ் ஆகும். ஸோ அதை ட்ராப்புக்கும் ட்ரங்கேட்டுக்கு இருக்கிற வித்தியாசம். நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா டேபிள் ஃபுல்லாக ட்ராப் ஆகிடும். ஓகே, நீங்கள் ரீநேம் ட்ரங்கேட் கொடுத்தீங்கன்னா இந்த டேபிள் அப்படியே தான் இருக்கும். பட் டேபிளுக்குள்ளே இருக்கிற வந்துட்டு ரெக்கார்டு வந்துட்டு உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஓகே, அதான் ட்ராப்புக்கும் ட்ரங்கேட் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டேபிள் நேம் வந்து ரீநேம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் வச்சுங்களேன். எப்படி டேபிள் நேம் வந்து நம்ம ரீநேம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஆல்டர் டேபிள். இந்த டேபிள் நம்ம எந்த டேபிள் ரீநேம் பண்ணணும்? TMP3. இந்த டேபிள் நம்ம ரீநேம் பண்ணணும். ஓகே, ரீநேம் டு TMP4 அப்படின்னு நான் ரீநேம் பண்ணுறேன். என்ன ஆயிடுச்சு? நமக்கு டேபிள் நேம் வந்து ரீநேம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே டேபிள் நேம் ரீநேம் ஆன பிறகு இங்கே நம்ம எக்ஸிஸ்டிங் டேபிள் நேம் நம்ம கொடுத்தோம்னா, ஏன்னா நம்ம ரீநேம் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் டேபிள் இருக்காது. அதுக்கு எரர் என்ன த்ரோ பண்ணோம்னா த டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்துட்டு எரர் த்ரோ பண்ணோம். ஓகே, ஏன்னா டேபிள் நேம் நம்ம ரீநேம் பண்ணிட்டோம். ஸோ அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா நம்ம புதுசாக இப்போ ரீநேம் பண்ணுற டேபிளை வச்சு நம்ம சர்ச் பண்ணோம்னா ஸோ அதுக்கான டேபிள் நேமும் ரீநேம் ஆயிடுச்சு. அதுக்கான அதில் இருக்க ரெக்கார்ட்ஸ் அப்படியே நமக்கு அப்டேட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம டேபிள் நேம் வந்துட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். காலம் நேமு ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ட்ராப் அண்ட் ட்ரங்கேட். இப்போ நான் வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேபிள் வந்துட்டு எப்படி டேபிள் ட்ராப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் TMP4. இது நம்மளோட டேபிள் இல்லையா? ஸோ ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். ஸோ நான் என்ன பண்ணேன்? ஒரு டம்மியான ஒரு டேபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் நான் போடுறேன். அது எப்படி வந்துட்டு ட்ராப் பண்ணுறதுன்னு நான் பார்க்கலாம். ட்ரங்கேட்டுக்கும் ட்ராப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள். அதுக்கு ஒரு டேபிள் நேம் வந்துட்டு நான் TE4 கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி EMP_ID நம்பர் salary நம்பர் கொடுக்குறேன். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டேபிள் நேம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் TE4ன்னு கொடுத்துருக்கோம். இதே நம்ம கொடுத்தது. நான் இன்சர்ட் பண்ணுறேன் இந்த டேபிளில். இன்சர்ட் இன்ட்டு டேபிளில் இந்த டேபிளில் நான் வந்துட்டு டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன்.
values, open the bracket. நான் என்ன கொடுத்துருக்கேன், எம்ப்ளாய் ஐடி 100 கொடுக்குறேன், சேலரி வந்துட்டு ஒரு 15,000 கொடுக்குறேன். ஸோ நமக்கு ஒரு 1 row இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு டேபிளில் 1 row இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ 1 row இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராப் பண்ணும், ட்ரங்கேட் பண்ணும். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரங்கேட் பண்ணுறேன். ட்ரங்கேட், நம்ம எது ட்ரங்கேட் பண்ணோம், டேபிள் தான் ட்ரங்கேட் பண்ணோம். ஓகே, இது TE4. ட்ரங்கேட் டேபிள் TE4. ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, டேபிள் ட்ரங்கேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் இருக்கிற டேட்டா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இங்கே ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும், பட் அதுக்குள்ளே இருக்கிற டேட்டா மட்டும்தான் ரிமூவ். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணால் ட்ரங்கேட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டோட்டலாக வந்துட்டு டேபிளில் வந்துட்டு டெலீட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராப் கொடுக்கணும். ட்ராப் டேபிள் நேம். நம்ம எனக்கு இப்போ டேபிள் ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று இருக்காது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அப்படி தான் நமக்கு அப்டேட் வரும். ஸோ இந்த டேபிள் நம்ம ட்ராப் பண்ணலாம். ஸோ இதுதான் மெயின் பர்பஸ், ட்ராப்புக்கும் ட்ரங்கேட் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, நம்ம இப்போ இன்சர்ட் பார்த்துருக்கோம், அப்டேட் பார்த்தோம், டெலிட் பண்ணோம் இல்லையா. ஓகே, டெலிட்டும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ மெர்ஜ் வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம். கிரியேட் பார்த்தாச்சு, ஆல்டர், ட்ராப்பு, ரீநேம், ட்ரங்கேட். கமிட்ன்றது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே கமிட்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்னா நம்ம லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படி இது வரைக்கும் பண்ணியிருக்கோமோ அது வந்துட்டு சேவ் ஆகிடும். அதை இந்த கமிட் யூஸ் பண்ணுறது. ஓகேவா, கமிட் கம்ப்ளீட்டட் நம்ம என்ன சேவ் ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸலில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாம் அப்டேட் பண்ண பிறகு நீங்கள் சேவ் கொடுப்பீங்க, இல்லை சேவ் ஆஸ் கொடுப்பீங்க கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இந்த கமிட்டு ஒர்க் ஆஸ் ஏ சேவ் மாதிரி இந்த கமிட் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கமிட் பார்த்துச்சு. நெக்ஸ்ட் ரோல் பேக் கொடுக்கும். ஸோ ரோல் பேக் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு கமிட்டுக்கு முன்னாடி ஏதாவது கொடுத்தோம் அது ரோல் பேக் ஆகும், இல்லைனா ரோல் பேக் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் பேக் கம்ப்ளீட், நமக்கு அந்த மாதிரி டீடைல்ஸ் நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்கிற டேபிள் வந்துட்டு இது. இந்த டேபிள் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி டேபிள் ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இது இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் ரோல் பேக் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இது யூஸ் பண்ணுறேன். ரோல் பேக் கம்ப்ளீட். ஸோ நான் ஜஸ்ட் வெயிட் செக் பண்ணுறேன், பட் இருக்குது, ஏன்னா நான் கமிட் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் நமக்கு இருக்குது. ஸோ கமிட் கொடுக்காமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரோல் பேக் பண்ணலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்சர்ட் பண்ணுறேன், இதுலையே temp4ல் நான் ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன் இதுலையே. ஸோ இந்த டேட்டா நான் அப்படியே இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு ரோ இன்சர்ட்டட். ஓகே, நான் இந்த டேபிளுக்கு போகிறேன். ஒன் ரோ இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு இது ரோல் பேக் பண்ணுறேன். ரோல் பேக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த டேபிளுக்கு நான் செக் பண்ணுறேன், இருக்காது. ஓகே, ஸோ இதோட மீனிங் என்னென்னா, கமிட் நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளால் ரோல் பேக் பண்ண முடியாது. கமிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளால் ரோல் பேக் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது நான் இங்கே வந்துட்டு 102 பதிலாக நான் 103 கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு விதமாக நம்ம பண்ணலாம். ஒன்று delete பண்ணலாம், இல்லையா அப்டேட் பண்ணலாம். கரெக்டாக, இந்த ரோ ஃபுல்லாகவே delete பண்ணலாம், இல்லை இதை அப்டேட் பண்ணலாம், இல்லை ரோல் பேக் பண்ணலாம். ஸோ நீங்கள் மூணில் வந்துட்டு எது வேணால் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோல் பேக்னா வெரி சிம்பிளாக முடியும்.
இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நீ அப்டேட் பண்ணலாம், delete பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரிக்குவயர்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் இருக்கிறது. இங்கே கிராண்ட் ரிவோக்ன்றது வந்துட்டு, ஸோ இந்த ஸ்கீமா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது வந்துட்டு SQL ஃபார் அகாடமி ஸ்கீமா, இது வந்துட்டு மதன்குமார் ஸ்கீமா. ஸோ வந்துட்டு இந்த ஸ்கீமா, இந்த இன்செர்ட் அப்டேட் டெலீட் பண்ணுறதுக்கோ இல்லை வேற ஏதாவது வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கோ இந்த ஸ்கீமாவுக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கணும். அப்போ தான் இந்த மதன்குமார் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் கிராண்ட் ரிவோக்கு. இப்போது SQL 4 இந்த ஸ்கீமால இருந்து இங்கே மதன்குமாருக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கோ delete பண்ணுறதுக்கோ நான் பர்மிஷன் கொடுக்குறேன்னா இங்கே அவரால் பண்ண முடியும். ஓகேவா? அந்த பர்மிஷன் ரிவோக் பண்ணுறது தான் ரிவோக். இதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இன்னையோட கிளாஸு. இதில் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஸோ DQL, DML, DDL, TCL அண்ட் DCL. ஓகே, ஸோ இதில் மெர்ஜ் மட்டும் நம்ம கடைசியில் பார்ப்போம், அதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் கேட்டகரிஸ் ஆஃப் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இன்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து புதுசாக நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்துட்டு